அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் நான் யாழ்ப்பாணம் போனேன். இரவு பஸ்ஸில் ஏழு மணி பஸ்ஸில் போனேன். அப்போ கிள்ளச்சி அறிவியல் நகர்கிட்ட 2 பேர் பஸ்ஸில் ஏறினார்கள். 2 பேரும் பெண்கள். அப்போ அது 3 பேர் இருக்கக்கூடிய சீட். அப்போ நான் ஜன்னல் கரையாக இருக்கிற போது மற்ற அவர்கள் 2 பேரும் அது எனக்கு பக்கத்தில் இருந்தனோம். அதில் ஒரு வயதான ஒரு பெண்மணி வந்து சத்தம் வெளியில் கேட்குற மாதிரி அழுதா. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பக்கத்தில் இருக்கிறது. அப்போ நான் பக்கத்தில் இருந்தவட்ட கேட்டேன், என்ன இது பிரச்சனையோன்னு கேட்டேன். சொன்ன விஷயம் எனக்கு மிகவும் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. என்னென்னு சொன்னால், 8 மாதம் திருமணமாகி கணவன் ஒரு 8 நாளைக்கு முதல், அதாவது 8 என்று பொருந்தது, அதான் எனக்கு விளங்கல். 8 நாளைக்கு முதல் ஒரு விபத்தில் இறந்துட்டார். இறந்த பிறகு 8 நாள் கழித்து மனைவியும் சூசைட் பண்ணியிருக்கிறான், தூக்கு போட்டிருக்கிறான். அது கிளிநொச்சியில் வந்து அட்மிட் பண்ணி பிறகு யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியாச்சு. அப்போ அந்த பிள்ளைய தாய் பார்க்க போகிறா. வென்ற இடம் கண்டி ஃபேஸ்புக்கில் அறிமுகமாகி கல்யாணம் கட்டினதான். நான் எதோண்டு சொன்னால் நீங்கள் சில வேளை கோவிப்பீங்க. அந்த பெண் இறந்திருக்கலாம் அப்படி நான் யோசிக்கிறேன். என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு யோசிக்க வேண்டாம். என்னென்னு சொன்னால், வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. 8 நாள் அந்த புருஷன் இறந்து, நீ அந்த மனுஷி வாழத்தான் வேணும்னு எனக்கு உங்களை மாதிரி பாசிட்டிவாக கதைக்கணும், நெகட்டிவாக கதைக்கக்கூடாது, அதாவது ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஒரு கதைக்கணும்னெல்லாம் எனக்கு பேச தெரியும். ஆனால் யதார்த்தம் வேறு மாதிரி. என்னென்னு சொன்னால், அந்த பிள்ளை 8 மாத குழந்தையை பெற்றுக்கொண்டு கணவன் இல்லாமல் இருக்கிற போது வாழலாம் தான், எப்படியும் வாழலாம் தான், வாழ முடியாண்டு இல்லை இந்த உலகத்தில். ஆனால் இப்போ உள்ள சமூக அமைப்பில் 2வது கல்யாணம் ஒன்று கட்டுற போது அதுக்கு பிறகு வர பிரச்சனைகள், அந்த பிள்ளை அது பொம்பளை பிள்ளையாக பிறந்தா அந்த பிள்ளை வளர்ந்து வர நேரம் கல்யாணம் கட்டுறவனால அந்த பிள்ளைக்கு வர பிரச்சனைகள், சமூகத்தில் அப்படி கல்யாணம் கட்டாமல் இருந்தால் சமூகத்தில் உள்ளவங்களும் அந்த பிள்ளையை பார்த்து 25 வயதான் அந்த பிள்ளை இந்த இந்த நாசங்கிட்ட போவாங்களோட கண்ணுக்குள்ளால் தப்பி இந்த சமூகத்தில் வாழ்கிற பிரச்சனை. நான் சொல்கிறவங்களுக்கு விளங்குது தானே வாழ்கிற பிரச்சனை. அதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குற போது சூசைட் பண்ணிட்டு தானே பண்ணின முறையில் இறந்திருக்கலாம்னு யோசிச்சேன். ஆனாலும் மனதுக்குள்ளே கவலையாக இருக்குது. எங்களோட சமூகம், இந்த வாழ்க்கை முறை, அந்த அவன் 8 மாதத்தில் எப்படி ஆக்சிடென்ட் பண்ணி செத்தான், அந்த பிள்ளை சூசைட் பண்ணிட்டு யோசிச்சு கொண்டு போனேன். பிறகு நான் அவைக்கு சொன்னேன், நீங்கள் போய் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அங்கே தங்கி நிற்கலாம் அப்படின்ட்டு நான் கச்சேரி அடியில் இறங்கிட்டேன். இப்போ என்ன நடந்துன்னு தெரியாது. அந்த பிள்ளை தப்பிட்டுதா இறந்துட்டுதான்னு தெரியாது. என்னத்தை நான் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.